போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவா. கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சி வாயிலாக திருப்பலியை காணும் உங்கள் அனைவருக்கும் ஜெபங்களும் வாழ்த்துக்களும். இப்புதிய நாளை இறைவன் நமக்கு கொடையாக வழங்கியுள்ளார். நன்றி கூறுவோம். இந்த நாள் முழுவதும் நாம் செய்ய இருக்கிற அனைத்து செயல்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். ஒளியாம் இறைவன் தனது இறை பராமரிப்பினால் நம்மை வழிநடத்தி வருகிறார். அந்த இறைவனின் ஒளி நம்மில் எந்நாளும் இருக்க முன்மதியுடனும் கவனத்துடனும் கடவுளுக்கு ஏற்ற செயல்களை நான் செய்கிறேனா என்ற கேள்வியை இன்றைய இறைவார்த்தை நமக்கு தருகிறது. இருள் நம்மை ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கவும், பாவ வாழ்வும் அதற்குரிய சோதனைகள் நம்மை தீண்டாமல் இருக்க எண்ணெய் என்னும் இறைவனின் அருள் நமக்கு தேவை. அத்தகைய அருளை தருவதே திருப்பலி. நமது உள்ளங்களில் இறைவன் எந்நாளும் அணையாது ஒளிர நற்கருணை என்னும் எண்ணெய் தேவைப்படுகிறது. இத்தகைய எண்ணங்களோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம், இறையாசீர் பெறுவோம். வெள்ளிக்கிழமையான இன்று இத்திருஇருதய ஆண்டவர் மீதும் நற்கரின் மீதும் அதீத பக்தி கொண்டு வாழ இத்திருப்பலியிலே பக்தியோடு அழைக்கப்படுகின்றோம். எனவே தூய மறை நிகழ்விலே பங்கு கொள்ள தடையாய் உள்ள பாவங்களை நினைத்து பார்ப்போம்.
அதற்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை உம் மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாற்றம் கொள்ளவும் செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தி அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அருமடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது.
பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரது பேரன்பா பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரது பேரன்பா பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 25. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1-13 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள்.
அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம். எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சியின் நேயர்களே, உங்கள் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆண்டவர் இயேசுவின் சமாதானமும் அருளும் நிறைவு பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் சிறப்பாக இதோ நோய்வாய்ப்பட்டு வயது முதிர்ந்து இதோ திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் ஏங்கிக் கொண்டு இருக்கின்ற உங்களுக்காகவும் சிறப்பான ஜெபங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்றைய இறைவார்த்தை வழிபாடை தொடங்குகிறோம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இறையாட்சி என்பதை ஆண்டவர் இயேசு விளக்குவது 2 விதமாக விளக்குகின்றார். ஒன்று அவர் செய்த புதுமைகள் மூலமாக, 2வது அவருடைய சொல்லாடல் மூலமாக. அந்த சொல்லாடல் பலவிதங்களாக அவர் எடுத்துரைக்கின்றார். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோமென்றால் உவமை வழியாக, சிறுகதைகள் வழியாக, எடுத்துக்காட்டுகள் வழியாக, நிகழ்வுகள் வழியாக எடுத்துரைக்கின்றார். அந்த விதத்திலே இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி ஒரு உவமை வழியாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இறையாட்சி என்பது விண்ணகம் சார்ந்து இருந்தாலும் அதை மிக எளிய முறையில் எடுத்து இயம்பக்கூடிய ஆற்றல் ஆண்டவர் இயேசுக்கு இருந்தது. அதனால தான் மிக எளிய பொருள்கள் மூலமாகவும் நிகழ்வுகள் மூலமாகவும் நமக்கு எடுத்துரைக்கின்றார். எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தோம் என்றால் சிறு விதைகள், களைகள், அத்திமரங்கள் மற்றும் தண்ணீர் மற்றும் காணாமல் போன ஆடு, திராக்மா, நாணயம், இன்னும் பல பொருள்கள் மூலமாக நிகழ்வுகள் மூலமாகவும் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இன்றைய ஊமையிலே நாம் பார்க்கின்றோம் 10 கன்னியர்கள் தனது தலைவருக்காக காத்திருக்கின்றனர். இதை நாம் நிகழ்காலத்திலே பார்த்தோம் என்றால் பெண் அழைப்பு மற்றும் மறுவீடு அழைப்பு என்று 2 விதமான அழைப்புகள் திருமணத்திற்கு முன்பும் பின்பும் நடந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது இஸ்ராயேல் மக்களின் வாழ்விலும் கூட நிகழ்ந்து கொண்டுதான் இருந்தது. அதற்காக கன்னியர்கள் பலர் அந்த தலைவருக்காக காத்திருப்பார்கள். அவர் எந்த நேரத்தில் வருவார் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஏனென்றால் அப்பொழுதெல்லாம் போக்குவரத்து மற்றும் பயண முறை சரியாக இல்லாததால் எந்த நேரத்தில் வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அவர் வரும்பொழுது அவரை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்பதற்காக இந்த தோழிகள் காத்திருப்பார்களாம். அந்த நிகழ்வை தான் ஆண்டவர் இயேசு இன்று உவமை வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அந்த 10 கன்னியர்களில் 5 பேர் முன்மதி உடையவர்களாகவும் 5 பேர் அறிவிலிகளாகவும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த கதையின் முடிவிலே நாம் பார்க்கின்றோம் அந்த முன்மதி உடையவர்களின் வாழ்வு எவ்வாறு மாறுகின்றது, அறிவியலுடைய வாழ்வு எவ்வாறு மாறுகின்றது, சாபமிக்கமாக தெரிகின்றது என்பதற்கு நமக்கு எடுத்து காட்டும் ஒரு மிகச்சிறந்த ஒரு விழுமியங்களை நமக்கு எடுத்து காட்டுகின்றது இன்றைய உவமை. இதிலே எண்ணெய் என்ற பொருளை நாம் பார்க்கின்றோம்.
திருச்சபையிலும் சரி, பழைய ஏற்பாடுகளிலும் சரி, எண்ணெய் என்பது ஒரு மிக சிறந்த ஒரு ஆவியாரின் தூண்டுதலுக்காக நமக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. கடவுளின் இருத்தலை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் தாவீது கூட எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட்டு அரசராக முடிசூடப்படுகிறார். இன்னும் பல இறைவாக்கினர்களும் இவ்வாறு அபிஷேகம் செய்யப்படுகின்றனர். எனவே எண்ணெய் என்பது இறைவனுடைய இருத்தலை நமக்கு எடுத்துரைப்பதாக நாம் சிந்திக்கலாம். இன்னும் இந்த முன்மதி உடையவர்கள் என்ற சிந்தனையை நாம் சிந்திக்கும் பொழுது, முன்மதி என்பது தூய ஆவியாரின் கொடைகளில் ஒத்து இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஆக இந்த தூய ஆவியாரின் கொடை நம்மில் இருக்கும் பொழுது நாம் முன்மதி உடையவர்களாக இருப்போம். அந்த விழுமியங்களை கொண்டு வாழும் பொழுது ஆண்டவர் இயேசுவை நாம் இறுக பற்றி கொள்ளவும், இறைவனை அவர் மூலமாக நாம் அடையவும் நமக்கு உதவியாக இருக்கின்றது. இன்றைய ஊமையிலே சொல்லப்பட்டது போல இந்த 5 முன்மதி உடையவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தனது தலைவனின் வருகைக்காக காத்திருக்கின்றனர். அதற்காக முழுமையான ஆயத்தத்தோடு அவர்கள் காத்து கொண்டு இருக்கின்றனர். ஆனால் முழுமையான ஆயத்தம் இல்லாமல் பெயரளவில் மட்டும் தலைவருக்காக காத்திருப்பது வீண் என்பதை நமக்கு இந்த ஊமை தெளிவுபட எடுத்துரைக்கின்றது. அதனால் அவர்களுக்கு நிகழும் துயரத்தையும் நாம் காணும் பொழுது நம்மையே அந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ஊமையை இன்னொரு ஊமையோடு நான் இன்னொரு செயல்களோடு ஆண்டவர் இயேசுவின் விளக்கக்கூடிய இன்னொரு விழுமியங்களோடு இணைத்து பார்க்க நான் ஆசிக்கின்றேன். எவ்வாறென்றால், அந்த எண்ணெய் என்பது எத்தகைய செயல், அதாவது முன்மாதிரியான வாழ்வு வாழ வேண்டும். அந்த முன்மதி உடையவர்களுடைய அந்த செயல்கள், அந்த எண்ணெய் என்பது எவ்வாறு அவர் எடுத்துரைக்கிறார் என்றால், எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், அவர் பிறர் தாகமாக இருக்கும் பொழுது நாம் தண்ணீர் கொடுக்கும் பொழுது, பசியால் இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது, ஆதரவற்று இருப்பவர்களுக்கு ஆறுதலான வார்த்தை பேசும் பொழுது, கைதியாக இருக்கும்பவர்களுக்கு நாம் ஆறுதல் கூறுவது என்று, யாருமே இல்லை என்று இருப்பவர்களுக்கு நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று ஆண்டவர் இருப்பது போல நாமும் அவர்களோடு இருப்பதுதான் அந்த எண்ணெயாக நாம் பார்க்கின்றேன். இத்தகைய செயல்களில் எல்லாம் செய்யாமல் இருப்பவர்களை அந்த விளக்கத்தில் உரையில் கூறும் பொழுது ஆண்டவர் இயேசு எனக்கு உங்களை தெரியவே தெரியாது என்று சொல்வார். ஏனென்றால், நான் பசியுற்று இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவளிக்கவில்லை. நான் தாகமாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. நான் சிறையில் இருந்தேன், நீங்கள் என்னை வந்து பார்க்கவில்லை. நான் ஆதரவற்று இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆறுதலாக இல்லை என்று ஆண்டவர் இயேசு சொல்வதும், இன்றைய ஊமையிலே நீங்கள் எனக்கு யாரென்று தெரியாது என்று கதவை அடைப்பதும், ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருப்பதை போலவும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போவது போலவும் நான் பார்க்கின்றேன். ஆக வாழ்விலே இத்தகைய ஆவியாரின் விழுமியங்களை நாம் சேர்த்து வாழும் பொழுதுதான் ஆண்டவரில் நாம் குடிக்கொள்கின்றோம், விண்ணரசுக்குள் நுழைய நாமும் ஆயத்தமாக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த LGBT என்ற அந்த பிரச்சனைகள் நமக்கு தெரியும். அப்பொழுது திருத்தந்தையிடம் அவர்களை பற்றி கேட்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை எனக்கு நினைவில் வருகின்றது. என்னவென்றால், who am I to judge them? நான் யார் அவர்களை தீர்ப்பிடுவது? அன்புக்குரியவே, பிறரை தீர்ப்பிடாமல் இருப்பதுமே ஒரு மிக சிறந்த விழுமியங்களாக, முன்மாதிரியான வார்த்தையாக, முன்மதி உடையவர்களின் செயலாக நான் பார்க்கின்றேன். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால், அன்னை தெரேசாவின் வாழ்வை நமக்கு அனைவருக்கும் அறிந்ததே. அந்த அன்னை தெரேசா மிக அழகாக சொல்வாராம், ஒருவரை நாம் அன்பு செய்ய வேண்டுமென்றால் அவருடைய குறைகளை நாம் பார்க்கக்கூடாது. எப்பொழுது நாம் குறைகளை பார்க்கிறோமோ அப்பொழுது அவர்களை அன்பு செய்ய முடியாது. இது விண்ணரசுக்கான வாழ்வின் விழுமியமாக நான் பார்க்கிறேன். அன்னை தெரேசாவின் இன்னொரு வார்த்தை என் மனதை மிக ஆழமாக தொட்ட வார்த்தை என்னவென்றால், கண்ணுக்கு புலன்படாத இறைவனை கண்ணுக்கு புலன்படும் மனிதர்களை கொண்டே அடைய முடியும், காண முடியும் என்று சொன்ன அந்த அன்னையின் வார்த்தை மிக உயிரோட்டமான ஒரு வார்த்தையாக நான் பார்க்கிறேன்.
ஏனென்றால் நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் உதவுவதுதான் ஒரு முன்மாதிரியான செயல். முன்மதி உடையவருடைய செயலாகவும் விண்ணரசில் நாம் நுழையக்கூடியதற்காகவும் ஒரு வழியாகவும் அமைகின்றது. அன்புக்குரியவர்களே, எனவே அத்தகைய முன்மதி உடையவர்களாக நாம் இருந்து இந்த முன்மாதிரியான வாழ்வை நாம் எண்ணெயாக கொண்டு வாழும் பொழுது ஆண்டவர் இயேசு என்ற இந்த தீயை பார்க்கின்ற அனைவரும் ஒளி பெறுவார்கள். அந்த ஒளியில் வாழ்கின்ற அனைவரும் மீட்பு பெறுவார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். திருத்தூதர் பணிகளிலே முதலாக கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள், கிறிஸ்து அவர்கள் என்ற பெயர் பெற்றது அவர்களுடைய செயல்கள் மூலமாகத்தான். அவர்களுடைய முன்மதியான அவர்களுடைய செயல்கள் அவர்களை முதலாக கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவை இவ்வுலகில் நாம் வாழ்கிறோம் என்பதை நினைவூற்றும் விதமாக அவர்கள் பெயர் பெற்றார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே நம் வாழ்வின் ஆதாரமும் நம் வாழ்வின் மையமான இந்த நற்கருணை தான் நாம் ஏந்தி கொள்ளக்கூடிய அவசியமான எண்ணெய். இந்த எண்ணெய் நம் வாழ்வில் கரங்களில் ஏந்தி கொண்டு நாம் ஒளி வீசுகின்ற பொழுது இறைவன் தாமே உலகத்தில் அந்த ஒளி படுகின்ற இடமெல்லாம் தூய்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். எனவே ஆசீர்வாதத்தை இவ்வுலகம் முழுவதும் பரப்பவும், மேலும் உங்கள் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சமாதானமும் பெற இறைவனிடம் தொடர்ந்து இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவரின் வார்த்தைக்கு ஏற்ப விண்ணக தந்தையிடம் நமது மன்றாட்டுக்களை எல்லாம் எடுத்துரைப்போம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் அன்பு திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் உமது அன்பில் வளம் பெற்று வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டில் சமத்துவம், சகோதரத்துவம், மத சுதந்திரம் இன்றி வாழும் நம் நாட்டின் மக்கள் அன்போடும் சமாதானத்துடனும் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய சமுதாயத்தில் இளைய சமுதாயத்திற்கு பெரும் பங்கு உண்டு. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொள்ளாமல் பெற்றோர்கள் காட்டிய வழியிலும் இறை வழியிலும் அன்பிலும் வளர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே நிறைந்த இறைவா, பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உமது திருவுளமானால் உமக்குரிய விதத்தில் உமக்குரிய காலத்தில் எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கோடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கோடைகளே. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை
சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உன் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தேன். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவினால் உடல் எடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அருள் செல்வம் ராயப்பன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் முழுமையாக நிலை பேற்றில் இருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால்
எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு.